கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கட்டமான ஒரு துணியை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேலை வச்சு இப்படி கோடு போட்டுக்கலாம். அப்புறம் இதே அகலத்துக்கு இன்னொரு கோடு போடுறோம். இப்போது நம்ம இது மாதிரி கிராஸாக கோடு போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இப்படி கட் பண்ணும்போது இந்த கட்டிங் வந்து இப்படியோ இல்லை இந்த ஷேப்லேயோ போணுச்சுன்னா நமக்கு கழுத்து வந்து முறுக்கி அசிங்கமாக வரும். அதனால் கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டா கழுத்து வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி வச்சுக்கணும். இந்த முக்கோணமும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இதை தூக்கி இது மேலே வச்சு இந்த வி ஷேப் தெரியணும். இந்த இடத்துல தைக்கணும். இதில் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போது உங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர் நூல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கரை இடையில வந்துச்சுன்னா இதை கட் பண்ணிடலாம். இல்லாட்டி நெக்கு வைக்கும்போது நீட்டாக இருக்காது. கரெக்டாக அந்த வி ஷேப்பில் தைச்சாதான் கிராஸ் பீஸ் வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இப்போது இதை கட் பண்ணாமல் அப்படியே அடுத்த துணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்படியே இந்த துணியை வச்சு இப்படி பார்க்குறோம். பார்த்துட்டு அப்படியே இதை மடக்கிக்குங்க. மடக்கிட்டு அந்த மாதிரி ஈவனாக இல்லாததை கட் பண்ணிக்கலாம். இதையும் ஈவன் இல்லாமல் இருக்குது, இதையும் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதை தூக்கி அப்படியே வைக்கிறோம் மேலே. இதை இப்படியே பரட்டி போட்டு இதுக்கு ஆப்போசிட்டு அதே மாதிரி வச்சு பார்க்குறோம். இப்போது இது ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இதை இப்படியே வைக்கக்கூடாது. இப்படி வச்சு பார்த்துட்டு இதே மாதிரி ஆப்போசிட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த வி ஷேப்பில் தைச்சி இந்த வி ஷேப்பில் முடிக்கணும். கிராஸ் பீஸ் தைச்சிட்டு நீங்கள் நூலை வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுனா நம்ம கழுத்து வைக்கும்போது அந்த இடம் பிரியாமல் இருக்கும். இப்படி விரிச்சு விடுவோம். இப்படியெல்லாம் விரிச்சுட்டு நீவி விடும்போது அந்த இடம் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம கழுத்து பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. அதை இப்படி விரிச்சு விட்டு இப்படி நீவி விட்டுக்கணும். கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த இப்படி நீவி விட்டுக்கணும். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.